ஹாய் நண்பா. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவில் தான் இருக்கும். என்னென்னா, அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்டில் எப்படி சென்டம் வாங்கலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக சென்டம் எல்லோரும் எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். யூனிட் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸு பேலன்ஸ் ஷீட்டுன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக படிச்சிருங்க. 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. டபுள் என்ட்ரி அண்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் டோட்டல் டெபிட்டார், டோட்டல் கிரெடிட்டார், பில் ரிசீவபிள், பில் பேயபிள். ஸோ இது எல்லா மெத்தடுமே ஈஸி தான். ஃபார்மேட் மட்டும் பார்த்துக்கோங்க, எழுதி பாருங்கள். ஃபார்மேட்டை ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேபி டோட்டல் பர்ச்சேஸ் கேட்க சொல்லலாம், கிரெடிட் சேல் கேட்கலாம், டோட்டல் கேஷ் சேல் கேட்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணாலும் 3 மார்க்கில் கேட்கலாம். பட் 2 மார்க்கில் தியரி தான் வரப்போகுது. ஸோ ஜஸ்ட்டு சிங்கிள் தியரி பார்த்துக்கு ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் டிஃப்ரென்ஸ் நான் சொன்ன மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் கம்பைன் பண்ணி பார்த்துக்கோங்க. பில் ரிசீவபிள், பில் பேயபிள் ஃபார்மேட்டில் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு 5 மார்க் ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ இதில் ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் இந்த வருஷம் வருது. அண்ட் 2 மார்க் ஒன்று வருது, 3 மார்க் ஒன்று வருது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 2 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ரொம்ப ஈஸி. எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, 5 மார்க்கில் இதில் தான் சார் நான் எழுத போகிறேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக இதில் தான் எழுதணும். ஆப்ஷனில் கேட்பாங்க. கண்டிப்பாக இதில் நம்ம அடிச்சிடலாம் ஒரு 5 மார்க். ஸோ இதில் 3 மார்க் என்ன அப்படின்னு டெஃபரெண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, இதை நாளையும் சேர்த்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுன்ட்டு தயவு செய்து படிக்காமல் போயிடாதீங்க. இதில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான் இதுவும். ஸோ 2 டிஃப்ரென்ஸ், மொத்தம் 3 டிஃப்ரென்ஸ், டபுள் என்ட்ரி, சிங்கிள் என்ட்ரி. ஸோ நல்லா நினச்சிக்கோ 3 டிஃப்ரென்ஸ். ஸோ 2 மார்க் வந்து ஜஸ்ட் புக் பேக் மட்டும் பாருங்கள், அதுவே போதுமானது தான். ஸோ கண்டிப்பாக நம்ம அடிக்கலாம். அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மார்க். ஃபியூச்சர்ஸ் 3 மார்க் ஆர் 2 மார்க். ஃபிக்ஸட் கேபிட்டல் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் இதுவும் படிக்காமல் போயிடாதீங்க, டெஃபினட்டாக 3 மார்க். ஸோ இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, மொத்தம் இப்போது 4 டிஃப்ரென்ஸ் ஆச்சு. நல்லா கணக்கு வச்சுக்கோ, 4 டிஃப்ரென்ஸ் ஆச்சு. ஃபிக்ஸட் கேபிட்டல், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல். ஸோ அடுத்த சம்ஸுக்கு வருவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். அதில் பார்த்திங்கன்னா டைரக்ட் மெத்தட், ப்ராடக்ட் மெத்தட், ஆவரேஜ் மெத்தட். 3 மெத்தடுமே ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸி தான். ஸோ அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன சொல்கிறது. ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மேட் தெரிஞ்சாலே நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் படிச்சிடலாம். அண்ட் சேலரி அண்ட் கமிஷன் ஃபார் பார்ட்னர்ஸ். ஸோ இது வந்து இதுவும் ஃபார்மேட் தெரிஞ்சாலே போட்டுடலாம். சின்ன ஒரு ஃபார்முலா இருக்கும் கமிஷனுக்கும் சேலரிக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா போட்டுடலாம். இதில் 5 மார்க்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 மெத்தடில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம். சரிங்களா? அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்லையும் கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ இது 2லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயும் ஒரு 5 மார்க் எழுதலாம். 3 மார்க் அண்ட் 2 மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு குட்வில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியான ஒரு சாப்டர் தான். ரொம்ப வீக்கானவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேல்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நேச்சர் ஆஃப் குட்வில் அண்ட் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங். ஸோ இது நல்லா தியரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 3 மார்க்கோ 2 மார்க்கோ எழுதலாம். அண்ட் நீட் ஃபார் வேல்யூவேஷன் கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்பாங்க. மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் அதில் பாருங்கள் இவ்வளோ டைப் இருக்குது. ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், ஆனுட்டி மெத்தட், கேபிடலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ இந்த இவ்வளோ மெத்தட் இருக்குது சார். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இந்த மாதிரி எழுதி வச்சு ஒரு நோட்டில் எழுதி வச்சு ஃபார்முலாவும் ஃபார்மேட்டும் எழுதி வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க போது டெஃபினட்டாக இதில் ஒரு மெத்தட் அடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடில் தான் வரப்போகுது. கண்டிப்பாக இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆன்யூட்டி மெத்தட் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதிகமாக கேட்க 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் தியரின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இதை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் 5 மார்க் ஒன்று எதிர்பார்க்கலாம், 3 மார்க் ஒன்று எதிர்பார்க்கலாம், 2 மார்க் ஒன்று எதிர்பார்க்கலாம். புக் பேக் மட்டும் 2 மார்க் பாருங்கள் போதும். அண்ட் ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஸோ யூனிட் 5 அவ்வளோக்கும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும், டெலிட் பண்ணல அவ்வளோக்கும். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ரீவேல்யூஷன் ஆஃப் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதில் ஃபார்மேட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அசட் அண்ட் லைபிலிட்டி. ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. அண்ட் டிட்டர்மினேஷன் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் அண்ட் கெய்னிங் ரேஷியோ. அண்டு ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க இதில். லிஸ்ட் தி அட்ஜஸ்ட்மெண்ட் மேட் அட் டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் தியரி கொஸ்டின்.
ஸோ இது 2 தாங்க இருக்குது. அப்போ இது 2ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க். அதுலேயும் என்ன கேட்க போகிறாங்க, ஜேர்னல் என்ட்ரி ரிவால்யூஷன் அக்கௌண்ட்டு பாஸ் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒன் தான் கேட்க போகிறாங்க, கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுலேயும் 5 மார்க் ஒன்று, அண்டு 2 மார்க் ஒன்று, அண்டு 3 மார்க் ஒன்று. அண்டு ஸோ கம்பெனி அக்கௌண்ட்ஸில் கேரக்டர் 6 அண்ட் டிவிஷன் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் ஈக்விட்டி. ஸோ இதெல்லாமே வந்து சின்ன சின்ன தியரி தான், தயவுசெய்து படிச்சிருங்க. இதில் டிஃப்ரென்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ஈக்விட்டி ஷேரில். அண்ட் கேரக்டர் 6ல் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் வென் ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் ஃபார் கேஷ் பார் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஜேர்னல் என்ட்ரி ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா படிங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஒரு சில விஷயங்கள் இருக்காது, ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதில் வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் லைட்டாக அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ இனிஷியல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அது கம்பேரிசன் போடுற மாதிரி இருக்கும். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக அதுலேருந்து தான் இதில் சம் வரப்போகுது. கால்ஸ் இன் அட்வான்ஸ் அண்ட் கால்ஸ் இன் அரியர். ஸோ இந்த செகண்ட் பார்ட்லேருந்து தான் 5 மார்க் வரப்போகுது இதில். ஸோ கம்பெனி அக்கௌண்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு. ஸோ ரிவால்யூஷன் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போடுறது கண்டிப்பாக அதில் கேட்டுருவாங்க. இதில் வந்து கண்டிப்பாக ஓவர் அண்ட் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணி அதை பண்ணுறதை கேட்பாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் யூனிட் 8 அது வந்து ஃபியூச்சர்ஸ், சிக்னிஃபிகன்ஸ், லிமிடேஷன் தயவுசெய்து அதாவது படிச்சிருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் சிம்பிள். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் காமன் ஸ்டேட்மெண்ட் தயவுசெய்து இதோட ப்ரொசீஜர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு காமன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்றுங்க. இது ரெண்டும் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்பாங்கன்ட்டு கன்ஃபார்மாக சொல்லலாம். காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துக்கலாம், 2 5 மார்க் கிடைக்கலாம், ஒரு 5 மார்க் கிடைக்கலாம். ஸோ இதுலேயும் 5 மார்க் ஒன்று, அண்டு 3 மார்க் ஒன்று, அண்ட் 2 மார்க் ஒன்று. என்ன சார் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டிருக்கீங்க, அப்போது எல்லாத்துலேயுமே வந்து வந்துடாதா அப்படின்லாம் இல்லை. இது வந்து சும்மா கணிப்பு தான். பட் 5 மார்க் எல்லாத்துலேயுமே வரும். ஏன்னா நமக்கு 7 5 மார்க் கேட்க போகிறாங்க, எல்லா சாப்டர்லேருந்து வரப்போகுது. ஸோ நான் சொல்கிறது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 9 ரேஷியோ அனாலிசிஸ், மீனிங் அண்ட் டெஃபினிஷன். ஸோ ஆப்ஜெக்டிவ், கிளாசிஃபிகேஷன் இதெல்லாமே 2 மார்க் 3 மார்க் நல்லாவே பார்த்துருங்க. நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கம்படிஷன் ஆஃப் ரேஷியோஸ் அண்ட் கரண்ட் அசெட் அண்ட் லயபிலிட்டி 3 மார்க்கில் டிஃப்ரென்ஸாக கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இதோட 6 டிஃப்ரென்ஸ் ஆச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. கம்படிஷன் ஆஃப் ரேஷியோஸ், டெபிட் ஈக்விட்டி, ப்ராப்பர்ட்டி அண்ட் கேபிட்டல் கியரிங். இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ரேஷியோஸ். அண்ட் டேர்ன் ஓவர் ரேஷியோஸில் 5 டைப் இருக்குது. அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோலேயும் 5 டைப் இருக்குது. என்ன இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கேட்பாங்க. எய்தர் இந்த மெத்தடில் இல்லை இந்த மெத்தடில் எல்லாம் சேர்ந்து வர அந்த 5 டைப்பும் எல்லா டேர்ன் ஓவர், ஃபிக்ஸட் அசெட் டேர்ன் ஓவர், அந்த மாதிரி டேர்ன் ஓவர்ஸ் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கேட்பாங்க. இல்லைனா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் வந்து சேர்ந்து வர மாதிரி கேட்பாங்க. இதுதான் 5 மார்க் இதில் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கேட்க போகிறாங்க. 2 மார்க் 3 மார்க்கும் நான் சொல்லிக்கிட்டேன். இதில் வந்து 2 மார்க் வந்து 1, அண்ட் 5 மார்க் 1, அண்ட் 3 மார்க் 1. அண்ட் தென் ப்ரீடிஃபைன் லெட்ஜர். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும், யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் டேலி ERP 9 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அக்கௌண்டிங் சிஸ்டம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 5 அப்ளிகேஷன் ஆஃப் CAS ஆர் கம்ப்யூட்டர் ரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம் இது கேட்கலாம். இல்லை இதில் வந்து 5 மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான், தியரி தானே, அதனால் வராது. அண்ட் 2 மார்க் 3 மார்க் கன்ஃபார்ம் ஒன்று தியரி தான் வரப்போகுது. பட் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இது 3 தான் 3 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லிக்கிட்டேன், மொத்தமாக ஒரு 6-7 கொஷின் படித்தா ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். ஸோ இந்த லாஸ்ட் லெசனை விட்டுறாதீங்க, இதில் சம்ஸ் வந்து வராது. யூனிட் 9 யூனிட் 10ம் பார்த்தாச்சு. இதில் தியரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி சென்டம் போடலாம் அப்படின்னா, நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டான தியரியை படிங்க, டிஃப்ரென்ஸ் நல்லா பாருங்கள். அண்ட் 2 மார்க் நல்லா பாருங்கள். 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் பார்த்தாலே போதும். அண்ட் 1 மார்க் கண்டிப்பாக 20 out of 20 புக் பேக் தான் வரப்போகுது. தயவுசெய்து நல்லா பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸில் கண்டிப்பாக சென்டம் போட்டுடலாம். திரும்பவும் சொல்கிறேன், 5 மார்க்கு 9 சாப்டரில் சொல்லியிருக்கேன், 8 சாப்டர் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் சாப்டர்லேயும் அண்ட் 5th சாப்டர் ஒமிட் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் சாப்டரில் வராது, அண்ட் 5th சாப்டர் ஒமிட் பண்ணி கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும். ரேஷியோஸ் படிங்க, கடைசி கொஷின் அதுதான் வரப்போகுது. டெத் ஆஃப் பார்ட்னர்ஸ் நடு கொஷின்ஸ் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் நான் சொல்லிட்டேன், என்ன வரும்னு நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் நல்லா பாருங்கள். அண்ட் முக்கியமானது குட்வில் ரொம்ப ஈஸியாக ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போடலாம். ஸோ அண்ட் ஃபஸ்ட் எக்ஸைஸில் யூனிட் 1லேயும் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே, யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் 4 எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ மொத்தமாக 8 யூனிட்லேயும் நம்ம பார்த்துருக்கோம் 5 மார்க்கு. ஸோ
ஸோ கண்டிப்பாக எல்லாமே ஒரு நோட்டு போட்டு கண்டிப்பாக அதை எழுதி வைங்க. என்னென்னா அந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் எழுதி வைங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் எழுதும்போதே படிக்க 2 வாட்டி 3 வாட்டி அந்த ஃபார்மேட் எழுதி பாருங்கள். அந்த ஃபார்மேட் மறந்துருச்சுன்னா காலியாயிருவீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக சென்டம் நமக்கு எடுத்துடலாம் அக்கௌண்ட்ஸில். ஏன்னா 20 to 30 days அண்ட் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸில் எக்ஸாம் வைப்பாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ ஸ்டே சேஃப். தேங்க்யூ.